ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. யாரெல்லாம் நீங்கள் எபிசோடு பார்த்து வெக்ஸ் ஆகிருக்கீங்க, நானும் அதில் வெக்ஸ் ஆன ஒருத்தன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் மக்களே பார்த்துருப்பேன். 1 ஹவர் எபிசோட 10 நிமிஷத்தில் வந்து ஃபார்வர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது, உட்கார முடியல. சரி, என்ன பிக் பாஸ் டீம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, சரி பார்வதி கமருதீன் போயிட்டாங்க, ஸோ இந்த டிஆர்பி வந்து நம்ம வந்து பெருசாக எல்லாரையும் வர வச்சு இந்த வாரத்துலேருந்து கொண்டாடிடலாம், ஆள் இந்த வாரத்துக்கு மேலே தேவையில்லைன்னாங்க பாருங்கள். படுத்து தூங்குது டிஆர்பி. ஒன்றுமே இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் இல்லை. 2 கேம் வச்சாங்க இன்றைக்கி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த உருள்ற கேம் ஒன்று, இன்னொன்று வந்து 2 கண்டஸ்டண்ட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸ் கண்டஸ்டண்ட்டு இப்போ இருக்கிற கண்டஸ்டண்ட்டுக்கும் அதில் எக்ஸ் கண்டென்ட் வின் பண்ணிருவாங்க. ஸோ பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் இல்லை, எல்லாம் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பொருளை பேசின்னு ஸோ போயிட்டுருக்கு அப்படியே. உண்மையாகவே ரொம்ப போர் அடிக்குது மக்களே. நீங்களும் ஐ திங்க் உங்களுக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா கெமி உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ அவங்க வந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னா கொஞ்சம் சவுண்டாக பேசுவாங்க, கத்துவாங்க, அது ஒரு மாதிரி இருக்கும். ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. இன்னும் இந்த 2 வீக்ஸ் எப்படா முடியும்? பேசாமல் இந்த வாரமே அவங்க வச்சு முடிச்சிடலாம் ஃபைனலை. எதுக்கு இன்னொரு வாரம் கொண்டு போகிறாங்கன்னு தெரில. வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. அங்கே இருக்கிற கரண்ட்டு பில்லு இதெல்லாம் வேஸ்ட்டு தான், தவிர அது கூட வந்து கட்டாது போலது டிஆர்பி போகிற போக்க பார்த்தா. ஏன்னா அந்தளவுக்கு தான் ஒஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுச்சு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.